அன்பிற்கினிய திறமைசாலியான மிதுன ராசி அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோபாலா வேலூரின் வணக்கங்கள். தற்போது 2019ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி நடக்கவிருக்கும் ராகு கேது பயிற்சியால் உங்கள் மிதுன ராசிக்கு ஏற்படக்கூடிய நன்மைகளை பற்றி ஆராய்வோம். ராகு பகவான் கடகராசியிலிருந்து உங்கள் ராசியான மிதுனத்திற்கும், கேது பகவான் மகர ராசியிலிருந்து உங்கள் சப்தம ராசியான தனு ராசிக்கும் பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி 2019 அன்று பிரவேசமாகி 2020ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வரை இந்த ராசிகளில் தங்கியிருந்து உங்களுக்கு நற்பலனை தர காத்து இருக்கிறார்கள். மேலும் வருட கிரகங்களான குரு, சனி, ராகு, கேதுக்கள் ஒரு ஜாதகரை அதிகம் இன்ஃப்ளூன்ஸ் பண்ணுவதால் இந்த ராகு கேது பயிற்சி அதிக முக்கியத்துவமாக கருதப்படுகிறது. மேலும் குறிப்பாக இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி மிக முக்கியமான ஒரு மாற்றங்களை தர காத்து கொண்டிருப்பதால் கண்டிப்பாக மிதுன ராசிக்காரர்களுக்கு இது மிக மிக முக்கியமான ஒரு சேஞ்ச் ஆஃப் காலகட்டங்கள் என்றே கூறலாம். ராகு பகவான் பிரம்மாண்டத்திற்கு அறிகுறியாக இருக்கிறார். எதுவுமே ரொம்ப பெரிய நிலையை சொல்லக்கூடிய நிலைதான் ராகு. அந்த அப்பேற்பட்ட ராகு பகவான் உங்கள் குடும்பஸ்தானத்திலிருந்து உங்கள் ராசிக்கே, உங்கள் ஜென்ம ராசிக்கே வருவதால் உங்களுடைய புகழ் மிக பெரிய அளவில் விரியும். உங்களுடைய கௌரவங்கள் நிறையவே கூடும். மேலும் ராகு பகவான் ஒரு லக்ஸூரியஸ் பிளானட், சொஃபிஸ்டிகேட்டட் பிளானட். அதனால் ராகு ஜென்ம ராசியிலே தங்குவதால் உங்களுடைய லக்ஸூரியஸ்னஸ் இந்த 1.5 வருட காலம் மிக சிறப்பாகவே அமையும். கேது பகவான் 7ஆம் வீட்டில் தங்குவது, அதுவும் சனி பகவானுடன் சேர்ந்து தங்குவது உங்கள் மனைவி வகையில் சில ஏறுமாறு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் லக்னத்தில் ஜென்ம ராசியில் இருக்கக்கூடிய ராகு அதை அனுசரித்து நடக்கக்கூடிய ஒரு பலத்தை கண்டிப்பாக உங்களுக்கு தருவார். ஆக நீங்கள் மனைவி வகையில் மிகவும் ஒத்துழைப்பு நல்கினால் கண்டிப்பான பல பிரச்சனைகளிலிருந்து தப்புவதற்கு வாய்ப்புகள் உண்டு. மேலும் இந்த வருடம் முழுக்க குரு பகவான் 6ஆம் வீட்டில் இருந்து அருள்பாலிப்பதால் உங்களுடைய குடும்பம், ஸ்தானம், பணவசதி முதலியவை மிக சிறப்பாகவே அமைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி ப்ளஸ் கேது 2 பேரும் சேர்ந்து உங்கள் ராசிக்கு சப்தமத்தில் இருந்து பார்ப்பதால் அவ்வப்பொழுது சில சிறு சிறு டிஸ்டர்பன்சஸ் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டாக காரணமாகிறது. இருந்தாலும் இவை அனைத்தும் வருகிற அக்டோபர் மாதம் குரு பயிற்சிக்கு பிறகு எந்தவித டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் குருவின் பார்வை நேரடியாக உங்கள் ராசியை படுவதால் கண்டிப்பாக சிறப்பான நற்பலன்களை உங்களுக்கு தர காத்து கொண்டிருக்கிறது. ஆக இந்த மிதுன ராசி ஜென்ம ராசியில் ராகு பிரவேசம் பண்ணுவது உங்களுடைய சுறுசுறுப்பு, உங்களுடைய ஆக்டிவ்னஸ் அனைத்தும் மிளிரும். ஒரு இடத்தில் இல்லாமல் பல்வேறு இடங்களில் ஓடி ஆடி சென்று வரக்கூடிய நிலையை தரும். நிறைய பேருக்கு டூர் போவது,
இன்ப சுற்றுலா செல்வது இவை அனைத்தும் நடப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு. ராகுவின் அதிதேவதையான துர்க்கையையும் கேது பகவானின் அதிதேவதையான விநாயகப் பெருமாளையும் வணங்கி இந்த ராகு கேது பயிற்சி உங்கள் மிதுன ராசிக்கு நிறைய நற்பலன்களை தர வேண்டும் என பிரார்த்தித்து உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை கூறுகிறேன். நன்றி, வணக்கம்.